வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பல நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மன நிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ பராபா வருடம் ஆடி மாதம் 25 ஞாயிற்றுக்கிழமை 9/8/2026 காலையில் 11:06 வரைக்கும் தேய்பிறை ஏகாதசி திதியும் அதற்கு பிறகு துவாதசி திதியும் காணப்படும். மாலை 3:44 வரைக்கும் மிருகசீர்ஷம் நட்சத்திரமும் அதற்கு பிறகு திருவாதிரை நட்சத்திரமும் காணப்படும். நாள் முழுவதும் அர்ஷன நாம யோகம் காணப்படும். காலையில் 11:06 வரைக்கும் பாலவக்கரணமும் இரவு 9:35 வரைக்கும் கௌளவக்கரணமும் அதற்கு பிறகு தைத்துளை கரணமும் காணப்படும். இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னா நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படும். இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தோம்னா மேற்கு திசையில் இருக்கு. அதுக்கான பரிகாரம் வெள்ளமாகும். மேற்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் வெள்ளத்தை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 7:45 8:45 வரைக்கும் நல்ல நேரமும், மாலையில் 4:55 6:28 வரைக்கும் ராகுகாலமும், மதியம் 12:16 1:49 வரைக்கும் யமகண்டமும், மாலையில் 3:22 4:55 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைய நாளை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஏகாதசி திதி காலையில் 11:06 வரைக்கும் இருக்கு. ஏகாதசி திதி காலையில் 11:06 வரைக்கும். அப்போ நான் எப்பவும் நேற்று சொன்னது தான் உங்களுக்கு இன்றைக்கும் சொல்கிறேன். ஏகாதசி திதி உலக இயக்கத்திற்கும் அதிலிருந்து வரும் ஓங்கார மூல நாதமாகிய ஓங்கார நாதத்துக்கும் அதிபதியான சங்கு சக்கரதாரி அப்படின்னு சொல்லப்படுற மகாவிஷ்ணு வழிபடுறதுக்கும், விரதங்கள் இருக்கிறதுக்கும், இலகுவாக சமிப்பாடு அடையக்கூடிய உணவுகளை உட்கொள்வது, அதே மாதிரி தாவர வகைகள் தானிய வகைகளை உட்கொள்வது இன்றைக்கு சிறப்பாக இருக்கும் காலை பொழுது. அதுக்கு பிறகு துவாதசி திதி வருது. துவாதசி திதி சாபங்களையும் பாவங்களையும் போக்கக்கூடிய திதி. இன்றைய நாள் தேய்பிறையை தாண்டி இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் துவாதசி திதி 11:30 பிறகு இருக்கு. பாலவக்கரணம் இருக்குது. அதுக்கு பிறகு கௌளவக்கரணம் இருக்குது. எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. இப்போ இன்றைய நாள் உங்களுடைய ஜன்ம ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்த்து ஏதாவது ஒரு புதிய காரியங்கள் ஆரம்பிக்க இருந்தால் இன்றைய நாளில் நீங்கள் அதுகளை செய்கிறது சிறப்பாக இருக்கும். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலன். இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஒரு சிறப்பான விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். ஏன் இந்த விளக்கத்தை நான் தொடர்ந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தொலைக்காட்சி வாயிலாக வரும்போது புதிய நபர்கள் பார்க்கலாம், அவங்களும் தெரிஞ்சுக்கொள்ளணும். அதே நேரத்தில் காணொளி வழியாக வரும்போது அதை வலைத்தளங்களில் காணொளியாக வருகிறது. அப்படி வரும்போது அவங்களும் தெரிஞ்சுக்கணும். இங்கே நிறையா பேர் விடுற தவறு என்னென்னா, பலன் பார்ப்பது எப்படி என்பது தெரியாது. ஏன்னா எல்லாரும் ராசியை பார்க்குறாங்க. ராசிங்கிறது சந்திரனுடைய நகர்வை வச்சு உருவாகுது. சந்திரனுடைய அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உடல் மனம் சார்ந்த விஷயங்கள். ஆனால் இந்த உடல் மனம் அப்படிங்கிறத தாண்டி இதை இயக்குகின்ற உயிர் சக்தின்னு ஒன்று இருக்குது. அந்த உயிர் சக்தியை தான் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். அது தான் லக்னம். அது சூரியனை மையமாக வைத்து வருகிறது. ஜோதிட சாஸ்திர விதியின்படி சந்திரன் தாய் கிரகமாகவும் தந்தை சூரியனாகவும் கருதப்படுகிறார். உற்பத்திக்காரகன் ஆத்மக்காரகன் என்று சொல்கிறோம். இது விஞ்ஞானத்தோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது தந்தையினுடைய உயிர் சக்தி தாயினுடைய கருவிலே இணையும் போது தான் அங்கே கரு உருவாது. அதாவது தாயினுடைய கருப்பையில் போய் இணையும் போது தான், முட்டையில் போய் இணையும் போது தான் கரு உருவாகுது. இங்கே தந்தையினுடைய உயிர் சக்தி இல்லைன்னா இந்த கரு உருவாகாது. இந்த உருவான கருவுக்கு தன் வயிற்றுக்குள்ளேயே வைத்து உடலை கொடுக்கிறார். நிறைய குழந்தைகளை பிறக்கும் குழந்தைகள் எல்லாம் தாயினுடைய எண்ண ஓட்டங்களுக்கு அடிப்படையிலேயே பிறக்கிறது. விஞ்ஞான ரீதியாக சொல்லும்போது, விஞ்ஞான ரீதியாக பார்க்கும்போது
தாய் அதிகமாக பாட்டு கேட்பவளாக இருந்தால் குழந்தை இசையிலே ஆர்வமுள்ள குழந்தையாக பிறக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே ஒரு சில நாடுகளில் குழந்தைகள், அதாவது கருத்தரிக்கிற தாய்மார்களுக்கு அந்த அரசாங்கம் சட்டம் விதிக்கப்பட்டுள்ளது, தேவையற்ற விஷயங்களை செய்யக்கூடாது, இந்த சினிமா போன்ற விஷயங்களை பார்க்கக்கூடாது, அறிவியல் ரீதியான விஷயங்களை படிக்கணும், ஆன்மீக ரீதியை பற்றியான விஷயங்களை கேட்டுக்கொள்ளணும்னு சில சட்டங்களை போட்டிருக்கு. ஏன்னா பிறக்கிற குழந்தை அறிவியல் ஞானம், ஆன்மீக ஞானம், பிரபஞ்ச ஞானம் அதே மாதிரி விஞ்ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களோட தான் பிறக்கணும் அப்படிங்கிறத அவங்களே புரிஞ்சு அதை தெரிஞ்சு செய்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த நாடுகளில் பிறக்கிற குழந்தைகள் ஏதோ விதத்தில் இந்த உலக நாட்டுகளுக்கு ஏதோ விதத்தில் தாக்கத்தை விளைவிக்குது. அதாவது பொருளாதார ரீதியாக, கண்டுபிடிப்பு ரீதியாக ஏதோ ஒரு விஷயத்தை தாக்கத்தை உருவாக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயத்து உடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ என்ன பண்ணணும், லக்னத்தை தெரிஞ்சுக்கணும். இங்கே இருக்க நிறையா பேருக்கு லக்னம் தெரியாது. அப்போ லக்னம் தெரியாதுனா என்ன பண்ணணும், ராசி கட்டத்தை எடுக்கணும். ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ராசி கட்டமானு பார்த்து எடுங்க. ஏன் திருப்பி ராசி கட்டம் நான் பல தடவை சொல்கிறேன் அப்படின்னா, சாதாரணமாக ஒரு ஜாதகத்தை ஒரு ஒரு பேப்பர்லேயோ 2 பேப்பர்லேயோ கொடுக்குற இடத்துல ராசி கட்டமும் நவம்ச கட்டமும் இருக்கும். அப்போ ராசி கட்டத்தை எடுக்கணும். சில இன்னும் ஆழமாக புத்தக வடிவில் கொடுக்கறது இல்லை, ராசி கட்டம், நவாம்ச கட்டம், பாவக கட்டம், சதுராம்சம், பஞ்சாம்சம், சப்தாம்சம், அஷ்டாம்சம், தசாம்சம், துவாதசாம்சம், திரியோதசாம்சம் இப்படின்னு 108 அம்சங்களை கொண்ட அந்த கட்டங்கள் இருக்குது. அதனால் ராசி கட்டத்தை நீங்கள் தெரிவு செய்யணும். ராசி கட்டத்தை தெரிவு செய்யணும். அதில் லானா இல்லைன்னா ஒன்று இல்லைன்னா ஒரு கோடு எங்கே போட்டிருக்கான்னு பாருங்கள், அதுதான் லக்னம். அடுத்தது, அங்கே உங்களுக்கு அந்த கட்டத்தில் பார்க்க தெரியலை அப்படின்னு சொன்னால், கீழே விவரங்களில் கட்டாயம் ஜனன லக்னம், ஜனன நட்சத்திரம், ஜனன ராசி, அதுக்கு பிறகு உங்கள் பிறந்த கிழமை, எந்த திதியில் பிறந்தீங்க, எந்த யோகத்தில் பிறந்தீங்க, எந்த கரணத்தில் பிறந்தீங்க, இந்த கட்டாயம் இதுதான் அடிப்படை விவரங்கள் அப்படின்னு சொல்கிறது. பஞ்சாங்க விவரங்களை குறிப்பிட்டு இருப்பாங்க, அதில் பார்த்துருங்க. எதுவும் இல்லை, ஜாதக கட்டமும் இல்லைன்னா பிறந்த நேரத்தையும் இடத்தையும் தினத்தையும் நீங்கள் ஒரு ஜோதிடத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லக்னம் கிடச்சது. அப்போ நான் சொல்லும்போது மேச ராசியை நான் சொல்லுவேன், ஏன்னா அது பொது. லக்னமாக வரும்போது அது உங்களுடைய தனிப்பட்ட ரீதி. நான் மேச ராசின்னு சொல்லும்போது நீங்கள் மேச லக்னக்காரர்கள் கொஞ்சம் அதை உன்னிப்பாக கவனிக்கணும். அதே மாதிரி நான் ஒரு கன்னி ராசி அப்படின்னு சொல்லும்போது கன்னி லக்னக்காரங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும். இவ்வளோதான். ராசி அப்போ ராசிக்காரங்க கேட்கக்கூடாதுன்னா கேட்டு வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் மனம் ஒரு சாதாரணமாக இன்றைக்கி மத பாதிப்புகள், மனம் சம்பந்தப்பட்ட ஏதாவது நிகழ்வுகள் நடக்குமா இருந்தால் அந்த நிகழ்வு எங்களுக்கு எதுவும் பாதிப்பு வருமானு கேட்டுக்கொள்ளும். இப்போ இது தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது, மகா திசை புத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் ஒரு லக்னத்தை சொல்லி ஒரு பலன் சொல்லும்போது அது பொது பலன். அந்த லக்னத்தில் இருக்கிறவங்க கோடான கோடி பேர் பிறந்திருப்பாங்க. இந்த கோடான கோடி பேருக்கும் நான் சொல்கிற பலன்களுடைய தாக்கம் 100%, 75%, 50%, 25%, அது உங்களுடைய ஜனனஜாதத்தை பொறுத்து தான் இருக்கும். அந்த ஜனனஜாதத்தில் மகா திசை என்ன, மகா திசை உங்களுக்கு சாதகமாக பாதகமாக, தசைநாதனம் புத்திநாதனம் கர்ம நட்சத்திரத்தில் இருக்கான ஒரு மகா திசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியாக இருக்கும், அது நடக்குதா இல்லையா, இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பலனை பார்க்கும்போது தான் அந்த பலன் உங்களுக்கு ஒரு சிறப்பான வழிகாட்டலாக இருக்கும். இது ஒரு வழிகாட்டு. நம்ம ஒரு காட்டில் போய்கிட்டு இருக்கோம், ஒரு பாலைவனத்தில் போய்கிட்டு இருக்கோம், ஒரு திசை அறிவு கருவி இருந்தால், கடலில் போகிறவங்களும் திசை அறிவுகளை தான் உபயோகிக்கிறாங்க, விமானத்தில் போகிறவங்களும் திசை அறிவு கருவி தான். அதுபோல் அது ஒரு வழிகாட்டுது, இது ஒரு வழிகாட்டல். இந்த வழிகாட்டலை எப்படி நீங்கள் கையாள போகிறீங்கன்னு உங்கள் கையில் இருக்குது. இப்போ நான் பலன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், சில விஷயங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவேன், சில விஷயங்களில் கவனமாக இருங்கன்ற. ஏன் அப்படின்னா, வாய்ப்பு இருக்க விஷயத்தை நீங்கள் முயற்சி பண்ணணும். இன்றைக்கி சொல்லிட்டாங்க, எனக்கு அப்பா வழியால் எனக்கு ஒரு பெரிய நன்மை நடக்க போகுது, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு நீங்கள் காலுக்கு மேலே காலைப்பட்டு தூங்கிட்டு இருந்தால் ஒன்று நடக்க போகுது இல்லை. சரி, அப்பா பக்கத்தில் என்ன நடக்க போகுது, எந்த வழியில் வரப்போகுது, அதுக்கு முயற்சி பண்ணணும். தொழிலில் உங்களுக்கு ஒரு நன்மை இருக்குன்னா தொழிலில் முயற்சி பண்ணணும்.
இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க, உடல் உபாதை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க அப்படின்னா ரைட்டு, உடலில் ஏதாவது வலிக்கிளி வந்தால் உடனடியாக வைத்தியசாலையை போயிடணும் அப்படிங்கிற இதை நீங்கள் ரெடியாக இருக்கணும், தயாராக இருக்கு. ஒரு மழை வருது அப்படின்னா என்ன செய்யணும், கொடையை கொண்டு போவோம். இது மாதிரி தான் இது ஒரு முன்னெச்சரிக்கை நம்ம கொடுக்குறது. அடுத்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு விளக்கத்தை கொடுக்கும்போது எப்பவும் எல்லாத்துக்கும் முடிச்சுட்டு பரிகாரம் அப்படின்னு வரும்போது கிரகத்தை சொல்கிறேன். ஏன் கிரகத்தை சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே முழுக்க முழுக்க கிரகத்தின் ஆதிக்கம் மட்டுமே வேலை செய்கிறது. நம்ம பிறக்கும் போது நம்ம கொண்டு வரக்கூடிய அந்த கருமையத்தில் இருக்கக்கூடிய கருமையம் அப்படிங்கிறது நம்மளுடைய உயிர் சக்தி தந்தை வழி கொடுக்கப்பட்ட அந்த கர்மா வழியில் உலகத்தில் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் எந்தெந்த தூரத்தில் எந்தெந்த திசையில் கிரகங்கள் காணப்படுதோ அதுலேருந்து வர ஒளிக்கதிர்கள் உலகத்தில் சமனாக பட்டுக்கிட்டு இருக்கு. சில இடங்களில் உயரமாகவும் தாழமாக இருக்கும்போது கொஞ்சம் கூடி குறையலாம், அதில் ஒரு இது இல்லை, ஆனால் சமனாகத்தான் பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை எடுத்துக்கொள்வோம். உதாரணத்துக்கு இலங்கையில் ஒரு மத்திய நாடை எடுத்துக்கொள்வோம், கண்டி அப்படின்னு வச்சுக்கொள்வோம், கண்டின்னு வச்சுக்கொள்வோம், நுவர்லியான்னு வச்சுக்கொள்வோம். இந்த நுவர்லியாவில் பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் கதிர்வீச்சு ஒன்றாகத்தான் இருக்கும் இன்றைய நாள். ஆனால் அந்த கதிர்வீச்சில் ஒரு சில மாற்றங்கள் உருவாகும். எப்படின்னா, நீங்கள் எந்த கர்மாக்களின் அடிப்படையில் பிறந்திருக்கீங்களோ அதனுடைய அந்த கருசக்தி அங்கே இருக்கும்போது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கதிர் உங்களுடைய அந்த கரு சக்தியோட சில போராட்டங்கள் நடத்தும், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், ரசாயன மாற்றங்கள் நிகழும். அந்த ரசாயன மாற்றத்தின் விளைவு தான் உங்களுடைய வாழ்க்கையாக மாறுது. அப்போ அந்த சரி பண்ணணுன்னா நீங்கள் அந்த கதிர்வீச்சை தான் சரி பண்ணணும். அப்போ அதனால தான் நான் கிரகங்களை சொல்கிறேன். இன்றைய சனி பகவான் அப்படின்னு சொல்கிறேன். சனி பகவானை போய்ட்டு உங்களுக்கு நேரடியாக கும்பிட விருப்பம் இல்லாத பட்சத்தில் அவருடைய அதிபதி சிவபெருமான். இதை கோயிலுக்கு போய் தான் செய்தால் கோயிலுக்கு போய் செய்தால் சிறப்பு, இல்லை மனசால சரி செய்யுங்க. நான் 4-5 தெய்வம் சொல்லுவேன். பெண் தெய்வம்னு சொன்னாலே துர்க்கி மாரியம்மன், கருமாரியம்மன், முத்து மாரியம்மன், அம்பாள் இருக்க அவ்வளவு தெய்வத்தையும் சொல்லுவேன். உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு தெய்வத்தை கும்பிடுங்க. ஆனால் கட்டாயம் குலதெய்வம், கரணநாதன், யோகாதிபதி இந்த 3 பேரையும் தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா இவங்க தான் உங்களுக்கு வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு போகும். அடுத்து ராசி பலனுக்குள்ளே போகும். முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சில நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். அதாவது கடல் கடந்து தொடர்பாக ஏற்றுமதி இறக்குமதி இல்லாட்டி விரிவாக்கங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நஷ்டங்களை விரயங்களை உங்களை அடைந்துக்கிட்டு இருந்தால் அதெல்லாம் எப்படின்னு கண்டுபிடிச்சி அதை உங்களுக்கு லாபகரமாகவோ இல்லைன்னா நஷ்டமற்ற ரீதியில் விரயங்களை தடுக்கக்கூடிய நிலைகள் உருவாகும். ஆண் குழந்தைகள் வெளிநாடு போது முயற்சி பண்ணனா வாய்ப்பு இருக்குது, இல்லை ஆண் குழந்தைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாற்றங்களை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றிக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமா தர்மசாஸ்திரா குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு நல்லாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. வாழ்க்கை சார்ந்து எந்த ஒரு முடிவும் எடுத்துக்கூடாது. அதாவது குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வியாபாரம் இருக்கலாம், எந்த ஒரு முடிவும் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. ரெண்டு நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான், குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, கவனமாக இருக்கணும். நீங்கள் மட்டுமில்லை, உங்களுடைய தந்தை, அடுத்தது உங்களுடைய ஆண் குழந்தை, எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, சும்மா இருந்தாலும் சரி, வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் பொறுமை, அமைதி, கடன். அடுத்தது எதிர்பார்த்த விஷயங்களில் சில தடைகள், தாமதங்கள், இன்சூரன்ஸ் சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்களில் தடைகள், தாமதங்கள் ஏற்பதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி ஆஞ்சநேயர், குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையானாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். திருமணம் அப்படின்னு நான் சொல்லும்போது முக்கியமாக திருமண பேச்சுவார்த்தையில் இருப்பவர்கள், திருமணத்துக்கு வரன் தேடுபவர்கள் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது.
கணவன் மனைவி இடையிலே கருத்து வேறுபாடு முரண்பாடு வந்தால் கடந்து போங்க. ஏன்னா இன்றைக்கி உங்களுடைய விதியின்படி, உங்கள் ஜாதகத்தின்படி, இல்லைன்னா உங்களுடைய கோச்சாரத்தின்படி ஏதோ ஒரு விஷயத்தில் இன்றைக்கி உங்களுக்கு உங்களால் தான் வருது, அவங்க இல்லை காரணம். என்ன நடக்கும்னா உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை அவங்க செய்யக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வாக்குவாதங்கள் பண்ணுவீங்க. அது சண்டை பெருசாகும், சிக்கலாகும். அதனால் கடந்து போங்க, பேசி பெருசாக்காது. அடுத்து, யார்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசுகிறோம், எது சம்மந்தமாக பேசுகிறோம், யோசிச்சு நிதானமாக பேசுங்க. ஏன்னா நீங்கள் ஒன்று பேசுவீங்க, அவங்க ஒன்று புரிஞ்சு கொள்வாங்க, அதனால ஒரு சிக்கல் உருவாகும் வாய்ப்பு. கொஞ்சம் கவனமாக இருக்கும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் மகாலட்சுமி குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லி, கடன் கொடுக்கல் வாங்கல் இருந்த சிக்கல்கள் தீரும். தொழிலில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்களா? புதிய தொழிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை அடுத்த நிலைக்கு, அதாவது தொழிலில் பதவி உயர்வுகளை எதிர்பார்க்குறீங்களா? இன்றைக்கு நீங்கள் முயற்சி பண்ணால் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நோய்கள்லேருந்து வெளிவரணுமா, அல்லது அதுக்கு சரியான சிகிச்சை இருக்கணுமா, அதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் யாருன்னு இனம் காண்றது, அவங்கள முறையடிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள விநாயக பெருமான் குலதெய்வம் காரண யோகாதிபதி வழிபாடுகள் செய்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கும் இனிமையாக அமையும். அடுத்து கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த பூர்வீக சொத்துன்னு சொல்லக்கூடிய அல்லது தந்தை வழி சொத்துக்குன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. வாங்கிறது, விற்கிறது, அடகு வைக்கிறது, முக்கியமாக பாவ பிரிவினை பேசவே கூடாது. குழந்தைகள் விஷயம், அது குழந்தையாக இருக்கலாம், 2வது குழந்தையா, அவசரப்பட்டு முடிவு பண்ணக்கூடாது. குழந்தைகளின் திருமண விஷயம் அவசரப்பட்டு முடிவு பண்ணக்கூடாது. இன்றைக்கி எதுவுமே செய்யாமல் இருக்கிறது நல்லது. அடுத்தது, காதல், களியாட்டம், கொண்டாட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிறது சிறப்பை தரும். இன்று நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள நீங்கள் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து, துலா ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் நடக்கிறதுக்கு இருக்கும். வீடு, காணி, வாகனம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் உங்களுக்கு கை கொடும். வாங்குறது, விற்கிறது, அடகு வைக்கிறது, நின்னால அந்த சிக்கல் தீர்றது, அடகு வச்சது திருப்புறது போன்ற விஷயங்கள் நடக்கும். கணவன் மனைவி இடத்தில் அந்நியோன்யங்கள் பிறகும். நீண்ட நாளைக்கு பிறகு மன நிம்மதி, மன திருப்தி அடையக்கூடிய நாளாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, கல்வி கற்கிற கல்வியில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகள், ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாரத்தை கேட்குற நன்மையை தரும். அடுத்து, விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக முயற்சிகள். நீங்கள் நிறைய வாழ்க்கையில் எல்லாருமே எல்லா விஷயத்துக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு படிப்புக்காக இருக்கலாம், தொழிலுக்காக இருக்கலாம், வியாபாரத்துக்காக இருக்கலாம், வாழ்க்கைக்காக இருக்கலாம். ஏதோ ஒரு முயற்சி பண்ணாத மனிதனே இல்லை. முயற்சி பண்ணலைன்னா அவன் சித்தனாவோ பித்தனாவோ தான் இருக்கணும். ஏதோ ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு தான். அப்படி முயற்சி பண்ணுற விஷயங்களில் தடைகளோ தாமதங்களோ ஏற்படலாம். அதே நேரத்தில் நீங்கள் பேசுகிற விஷயங்கள் கவனமாக சரியாக பேசுங்க. ஏன்னா நீங்கள் பேச நினைக்கிறத உங்களால் பேச முடியாத சூழ்நிலைகள் உருவாகும். அப்போ அங்கே ஒரு சிக்கல் உருவாகலாம். அடுத்தது, பத்திரப்பதிவுகளை மேற்கொள்ளும் போது கவனமாக அந்த பத்திரத்தை சரிபாருங்கள். அதாவது டாக்குமெண்டேஷன் சொல்லுவோம். அது எது சம்மந்தப்பட்டதாகவும் இருக்கலாம். அதை நீங்கள் ஒருக்கா சரிபாருங்க, இன்னொருத்தரை கொடுத்து பரிசீலனை பண்ண சொல்லுங்கள், அதுக்கு பிறகு பண்ணுங்கள். இல்லை அதுகளில் தடைகள், நீங்கள் ஒரு அனுமதி பெறணும், ஒரு இது பெறணும்னா அதில் சிக்கல்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது விஷயம். தம்பி தங்கைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்க விஷயத்துலேயே அவசரப்பட்டு எந்த முடிவும் பண்ணாதீங்க. ஒரு பயணங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணுங்கள். உங்களுடைய அதாவது ஆலோசனை பண்ணுங்கள். அது அடுத்து ஒரு அலைபேசி ஏற்படுங்க, வந்தால் இந்த காரியம் கை கொடுமா, இது வரலாமா அப்படிங்கிற கேட்டுட்டு முயற்சி பண்ணுறது நன்மை தரும். இல்லைனா அதுலேயும் சில சிக்கல்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து, தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது குடும்ப உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக சொல்லணும்னா தாய், அடுத்தது வாழ்க்கை துணை, இவங்க 2 பேர் விஷயத்துலேயும் அவசரப்பட்டு தேவையில்லாத பேசிடக்கூடாது. உங்களுக்கு மன அழுத்தங்கள் இருக்கலாம். மன அழுத்தத்தை பகிர்வது தவறில்லை. அதை கோபமாகவோ அல்லது மற்றவர்கள் வேதனைப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் அதை திணிப்பது தான் கூடாதுங்கிற.
அடுத்தது பேசுகிற வார்த்தைகளை கவனம் வேணும். கையில் இருக்க பணத்தை தேவையில்லாமல் செலவழித்திடக்கூடாது. இந்த விஷயங்களில் கவனமாக இருங்க. நாள் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றியமைத்துக்கொள்ள இந்த புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கர்ண யோகாதிபதி வழிபாடுகள் செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைக்கு உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் பிறக்கும். அந்த உத்வேகத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட முயற்சிகளை தொடருங்க. முயற்சிகளில் வெற்றியாருங்க. பத்திரப்பதிவுகள்லாம் ஒரு இடத்துல அப்படியே அனுமதியில் ஒரு அப்படியே தடையாகி இருக்குன்னா அடுத்த நிலைகளுக்கு போகும். கையில் உங்களுக்கு அனுமதி கிடைக்கும். உங்களுடைய போகிற காரியங்கள்லாம் கைகூடும். தம்பி தங்கையில் ஆதரவு கிடைக்கும். இப்படி பல விஷயங்கள் இன்றைக்கி உங்களுடைய அந்த ஏற்படக்கூடிய உத்வேகத்தில் நீங்கள் எல்லாமே செய்து முடிக்க போகிறீங்க. உங்களுக்குள்ள ஒரு சரியான ஒரு ஒளி இந்த மாதிரி இருக்கும். அந்த ஒரு வெளிச்சத்தை பாதையில் தெளிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள உங்கள் ராசியாளர் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் குலதெய்வம் கர்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு அழகாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு கடல் கடந்து தொடர்போடு வியாபாரம், கல்வி, தொழில் நீங்கள் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்க யாரும் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. எதா இருந்தாலும் இன்றைய நாளில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. தேவையில்லாமல் பண இழப்புகளும் நஷ்டங்களும் மட்டுமே ஏற்படும். தேவையில்லாத விரயங்கள் வரும். அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. அடுத்து தூக்க இன்மை சிக்கல்கள், பெண்களுக்கு உடல் உபாதைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் கர்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லுது. எல்லாருக்குமே ஆழ் மனசு, ஆசைகள், அபிலாசைகள் இருக்கும். அந்த அபிலாசைகள் ஒரு சில நேரங்களில் கைகூடாமல் போகும், அல்லது மாறாக நடக்கும், எதிர்பார்த்ததை விட குறைவாக நடக்கும், அல்லது தாமதமான எல்லா இதாக இருந்தாலும் மனதை போட்டு அழுத்தி கொள்ளாமல் அதை கடந்து போகிறதுக்கான மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள்ளும். ரெண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்ட முடிவுகளை எடுக்க வேண்டாம். அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் தேவை. அதே நேரத்தில் அவங்களால சில சிக்கல்களும் வரலாம், அதுலேயும் கவனம் தேவை. நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் கர்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.